ஹாய்! எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இது நான் ஒரு விளாகா ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம அடிக்கடி வீட்ல செய்ற ஒரு ஃபுட்னா, அது வந்து தோசையும், இட்லி தான். மேக்ஸிமம் நம்ம வீட்ல யூஸ் பண்ற ஏதோ ஒரு அரிசி, இல்லாட்டி இட்லி அரிசி, IR20 இந்த மாரி அரிசியில தான் நம்ம செய்வோம். இது வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்தியான ஆல்டர்னேட்டிவா கண்டிப்பா இருக்கும்னு சொல்லலாம். இதில வந்து நான் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைக்காம, செப்பரேட்டா நான் அரைச்சு வச்சுக்கிட்டேன். இப்போ இதில எடுத்திருக்க குவான்டிட்டி வந்து ஒரு 2 பேருக்கு வந்து ஒரு 4 டேஸ்க்கு யூஸ் பண்ற மாரி நான் எடுத்திருக்கேன். நீங்க வந்து உங்களோட ஃபேமிலியில இருக்கிற மெம்பர்ஸுக்கு ஏத்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. ஏன் நான் ஒண்ணா ஊற வைக்கல அப்படின்னா, மேபி அது ஒண்ணா நம்ம ஊற வச்சு அரைச்சு செட் ஆகலைன்னா என்ன பண்றது? அப்படிங்கிறதுக்காக நாங்க தனித்தனியா ஆட்டிட்டோம். ராகி 1 கப் மட்டும் ஊற வச்சிருக்கேன். ஏன்னா, ராகியோட டேஸ்ட் வந்து தோசைக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. நாங்க கஞ்சி இந்த மாரி தான் குடிச்சிருக்கோம். ஆ புட்டு கூட நான் செஞ்சிருக்கேன். ஆனா தோசை, இட்லிக்கு எப்படி வரும்னு எனக்கு தெரியலைங்கிறதுக்காக நான் 1 கப் மட்டும் ஊற வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வெள்ளச்சோளம் எடுத்திருக்கேன். அது 2 கப் ஊற வச்சிருக்கேன். ஏன்னா வெள்ளச்சோளத்தில நான் ஆல்ரெடி பணியாரம் செஞ்சிருக்கனால நான் 2 கப் ஊற வச்சிருக்கேன். இது நல்லா ஒரு 5 ஹார்ஸ்க்கு ஊற வச்சுக்கலாம். அது வந்து நல்லா ஊறுனதுக்கு அப்புறமா தனித்தனியா நம்ம கிரைண்டர்ல போட்டு அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதில கருப்பு கவுனியும் ஆட் பண்ணியிருந்தேன். அது நல்ல பர்பிள் கலர்ல ரொம்பவே பார்க்கறதுக்கும் அழகா இருந்துச்சு. ப்ளஸ் வந்து வெயிட் லாஸ்க்கு ஆன்டி ஆக்சிடென்ட் நெறையா இருக்குன்னு நெறையா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் நான் ஊற வச்சு அரைச்சு வச்சிருக்கேன் தனியா. ஐஆர்ஏல தான் நாங்க வந்து தோசைக்கு யூஸ் பண்றதுனால, அதையும் நான் வந்து ஒரு 5 கப்ஸ் எடுத்து நல்லா ஊற வச்சு அத தனியா ஆட்டி வச்சுட்டேன். இது எல்லாத்துக்கும் ஈக்குவலா வந்து எனக்கு வந்து ஒரு 4 கப்ஸ் வந்து உளுந்து எடுத்தா கரெக்ட்டா இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் தனித்தனியா ஆட்டிட்டேன். கருப்பு கவுனி ஆட்டுனதுக்கு அப்புறம் தான் நான் அரிசிய போட்டனால அது மிக்ஸடான கலர்ல இருக்கு. உளுந்தையும், வெந்தயத்தையும் ஆட்டிட்டு, அத வந்து நான் அரிசிக்கும், கருப்பு கவுனி அரிசிக்கு மட்டும் தான் மிக்ஸ் பண்ணி அத புளிக்க வச்சேன். ஏன்னா, நம்ம ஆட்டுன ராகி இதெல்லாம் சீக்கிரம் புளிச்சுருங்கிறனால நான் ஆட்டி அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில வச்சுட்டேன். இப்போ இதெல்லாம் நல்லா புளிச்சிருச்சு. இப்படியே நீங்க இட்லியும் சுட்டுக்கலாம் சூப்பரா வரும். சாஃப்ட்டா. வேணுங்கிற அளவுக்கு ராகியும், நம்ம அரிசி புளிக்க வச்சிருக்கோம்ல, அந்த மாவையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி நான் இட்லி ஊத்தி பார்த்தேன். ஆனா இட்லி வந்து எனக்கு அந்த அளவுக்கு புடிக்கல. தோசையா ஊத்தும்போது சூப்பரா இருக்கு எல்லாமே. கருப்பு கவுனி இட்லிக்கும் நல்லா இருந்துச்சு, தோசைக்கும் நல்லா இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பாருங்க. எங்க வீட்டுக்கு பக்கத்துல வாழை மரம் இருக்கனால நான் இட்லி துணிக்கு பதிலா இத யூஸ் பண்ணிக்குவேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. பாய்.